ஃபேனுக்குள்ளே வந்துட்டு தான் சமைக்க முடியுது. பயங்கரமாக இருக்குது. இதில் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வேற சமைக்கிறேன்ல. ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட் பண்ணி கொடு சிம்பிளாக அப்படின்னு என் சிஸ்டர் கேட்டா. ஸோ அவளுக்காக நான் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு, பொரிமாவு களி. இது வந்து அந்த காலத்து டிஷ்ஷு, எங்கள் பாட்டிலாம் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையானது அரிசி, தேங்காய் துருவினது வேணும். நம்மளால இந்த வெயிலில் துருவலாம் முடியாது. அப்புறம் வெல்லம், தண்ணி, அப்புறம் கமலி, அவ்வளோதான். ஸோ நான் இதால் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மிஞ்சிடுச்சாலும் நீங்கள் வந்து மிஞ்சிடுச்சேன்னு பயப்பட வேணாம். இது இந்த கேசரி எனக்கு வந்து பொங்கல் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும், சக்கரை பொங்கலை. அடுப்பு எரிதான்னு ஒரு மனுஷன் வந்து டெஸ்ட் பண்ணுறாரா, அது எப்படி டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. பண்ணுறது கமலியாச்சுல. ஸ்டார்டிங்லேயே வந்து அடுப்பு பற்ற வச்சுருப்பேன்ல, பத்தாத்திக்கு வேர்க்குது வேற. அதனால ஸ்டார்டிங்லேயே பற்ற வச்சு எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் பெருக்கும் போது விடலை. இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கா, இப்படியே வச்சு பெருக்கிறது. இந்த அளவில் வந்து காற்று வந்து ரொம்பவே நமக்கு கம்மியாக இருக்குது. நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். முடியல, இது இல்லாமல் நான் இருக்கவே முடியல. சரி, ஓகே. நான் வந்து என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு 2 விஷயம் ட்ரை பண்ணுவேன். ஒன்று வந்து எனக்கு இந்த அழகாக இருக்கான்னு தெரியாது ட்ரெஸ்ஸு, ஆனால் அழகாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பண்ணிக்குவேன். இன்னொன்று வந்து ஷாப்பிங் பண்ணுவேன், ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுவேன். அதுவும் எனக்கு அழகாக இருக்கான்னு தெரியாது, பண்ணிக்குவேன். நம்ம இஷ்டம் தானே. எனக்கு பிடிச்சது இந்த 2 விஷயம்தான். அதனால இன்னைக்கு தான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்டிங். வந்து இன்னைக்கு ஒரு டிஷ் செய்யணும். நான் வேற ஒன்று ஐடியா பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். அது பண்ணலான் இருந்தேன். இப்போ இவ வந்து இதை கேட்டனால இப்போ நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ணி தானே சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். அடுப்பில் இருக்கு வேலையே இல்லை. ஒரு நிமிஷம் ஃப்ரிட்ஜ் ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சா போதும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய டிஷ்லாம் கிடையாது. நான் வந்து அப்படியே பொடி வச்சு பேசுகிற அளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. நான் வந்து பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம மக்கள் எவ்வளோ பேர் ஒரு டிஷ் போட்டாலும் திரும்ப திரும்ப ஒருத்தவங்க அதை போடும்போது அதை பார்க்க ரெடியாகவே இருக்காங்கன்றது நானே போடும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோட டிஷ்ஷையும் பார்க்குறாங்கல்ல, என்னோட சேனலையும் பார்க்குறாங்கல்ல. அதுக்காக நல்லா பண்ண மாட்டேன்னு இல்லை, நல்லா பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பிடிக்குது இல்லை. சரி, இது நான் வந்து ஃப்ரை ஆனது காமிக்கிறேன். ஸோ அது வறுத்த பிறகு இது இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்சிக்கிடலாம். ஓகே, தண்ணி நல்ல தள்ளப்பிள்ளன்னு கொதிச்சிடுச்சு. நான் இதால் வந்து 2 சொம்பு தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ இதால் வந்து 2 அரிசி எடுத்திருந்தேன்னா நான் ஒரு 2 இல்லைன்னா 2.5 வெல்லம் எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு பாருங்க, இது இப்படி தான் இருக்கும் அரைச்சி முடிச்சதும். இதை வந்து எங்கள் பாட்டி வந்து வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் தாளிச்சு போட்டு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு போட்டு, உப்பு மாவும் பண்ணிட்டு அதுக்கு சட்னியோ இல்லை சீனியோ கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கார உப்புமாவும் பண்ணலாம், இல்லை நல்லா தான் இருக்கும். வந்து இப்போ கரைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் கொட்டிட்டோமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விட வேண்டியதான். இதில் வந்து பால் சேர்ப்பாங்க, முந்திரி திராட்சை சேர்ப்பாங்க, வேண்டாம். ஏன் சொல்லுங்கன்னா இது பேர் பொரிமாவு களி, அவ்வளோதான். களிக்கு வந்து எல்லாமே சிம்பிளாக தான் செய்யணும். அதோட இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு போய் கண்டதையும் போட்டு நான் அதோட பேரை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்படிதான் எங்கள் பாட்டி செய்வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது உண்மையிலே. அதோட இந்த ரைஸ் மில்ல மொத அரிசி கொண்டு போய் கொடுப்பாங்க. வயல்ல விளைஞ்சத மொத அரிசியை கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுக்கும் போது அது வந்து ஒரு தீட்டல் தான் தீட்டுவாங்க.
அதை கொண்டு வந்து பாட்டி வந்து இது வந்து பண்ணி தருவாங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த ஒரு தீட்டும் போது அது ரொம்ப அதுல இது இருக்கும்ல, அந்த தயமின்னு நினைக்கிறேன் அது பேரு. அது இருக்கும் அதுல. அதோட சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து நீங்க உங்க டேஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வேகணும், சரியா? ஆனா இது ஏற்கனவே ரைஸ் ஒரு வாட்டி நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டோம். இதுல வந்து இந்த இந்த தண்ணி, இந்த வெள்ளை தண்ணியே அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸுமே குடிச்சு அது நல்லா கொஞ்சம் உப்பி வரணும். அது அவ்வளவுதான் இது. இதுக்கு நான் இந்த 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 டிப்ஸை ஏன் சொல்றேன்னா, சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைனாலும் நீங்க திரும்ப வந்து சுடு தண்ணி ஊத்திக்கலாம். பயப்பட தேவையில்லை. இது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ளவங்க கூட சமைக்கலாம். வேகுது ரொம்பவே. இருந்தாலும் ஒரு ஜாலிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். உங்களுக்காகன்னு போய் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்காக நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேலை தான் இது. கொஞ்சம் சீக்கிரமாவே நான் பண்ணிடுவேன். நான் நிறையலாம் மேக்கப் போட தேவை கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஸோ நான் ஒரு ஹாப்பியா இருக்கிறதுக்காக பண்ற வேலை இதெல்லாம். இதெல்லாம் பண்ணிட்டு வெளியில போக முடியாது. வெளியில போகணும் அவ்வளவுதான். பாருங்க அப்படியே கொஞ்சமா அப்படியே கட்டி ஆயிட்டு வருது. தாராளமா 8 பேர் சாப்பிடலாம். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுல நான் வந்து முந்திரி திராட்சையும் போட மாட்டேன், நெய்யும் போட மாட்டேன். நீங்க வேணும்னாக்கா இதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். பாக்கி வேற ஏதோ நெய்யோ முந்திரியோ திராட்சையோ போட்டு சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத விஷயம். அதனால நான் அதை போட மாட்டேன். என்னோட சேனல் வந்து குக்கிங் சேனலோட இருக்கிறதோட ஏதாவது ஒரு வகையில என்டர்டைன்மெண்டா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. பட் அதை என்ன செய்யணும்னு நான் சரியா கண்டுபிடிக்கல. காமெடி காமெடி ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா நம்மளுக்கு அப்பப்போ வர மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு ஒரு சின்ன காமெடி சொல்றேன். தண்ணிய தண்ணிய ஐயோ மறந்துட்டேனே. தண்ணிய சாப்பிட முடியாது, குடிக்கதான் முடியும் அப்படின்னு ஒண்ணு படிச்சேன். சொல்ல மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, மறந்தாலும் கம்பெனியோட காமெடி இது என்னன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல முடிஞ்ச சொல்லுங்க பாக்கலாம். மொக்க பண்ணிட்டுதான். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்க போறேன். இது வந்து கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது செய்யும் போது லாஸ்ட்ல இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் நவுந்து போயிருங்க. இப்பதான் எங்க ஆத்துக்கார் கால்ல லேசா பட்டுருச்சு. சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி சொல்லு. பாவம்ல சுட்டுல, சாரி சொல்லு. ஓகே, ரெடி ஆச்சு. இப்ப நான் டேஸ்ட் பண்ற நிலைமையில இல்லை. ஆனா இது வந்து 100% டேஸ்டா தான் இருக்கும். இந்த டிஷ் வந்து நிறைய பேருக்கு, இந்த ஸ்வீட் நிறைய பேருக்கு தெரியும். சரி ஓகே, இதை முடிச்சுக்குவோம் இப்போ. ஓகே, இந்த இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.